வணக்கம். அதாவது நேத்து வீடியோவோட எண்டுல சொல்லியிருப்பேன். சில எச்சப்பொறிக்கிகள் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த எச்சப்பொறிக்கிகள் என்ன எச்சப்பொறிக்கை வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த இடத்துல சொல்லப் போறோம். அதுக்கப்புறம் அந்த எச்சப்பொறிகள் செய்யக்கூடிய அந்த எச்சப்பொறிக்கை வேலைகளை நீங்க எச்சிய துப்பலாம் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். நேத்து சொல்லியிருந்தேன். இப்ப அந்த எச்சப்பொறிகள் என்ன எச்சப்பொறிக்கை வேலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்க போறோம். இந்த ஆஸ்திரேலியால இருந்து ஒரு பன்னி கத்திக்கிட்டே இருக்கும். அந்த பன்னிக்கு இங்க இருக்க முக்கியமா மாண்புமிகு முதலமைச்சரை ஒருமையில பேசுறது, துணை முதலமைச்சரை ஒருமையில பேசுறது, அந்த பன்னிக்கு உண்மையே தில்லு திராணி துமுறு அந்த இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஃப்ளைட்டை பிடிச்சி தமிழ்நாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு பேசி பாடுறா வெண்ண அப்படி நம்ம பேச முடியும். ஆனா அதுக்கு அங்க இல்லை. அங்க ஊர்ல இருக்காங்க, நம்மளை யாரு செலவு பண்ணி கைது பண்ண போறாங்கன்ற பின்னாடி கொழுப்பு அதிகமா இருக்கிறதுனால வாய் அங்க பேசிக்கிட்டு இருக்காப்புல. இந்த எச்சப்பொறிக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஒரு ஆஸ்திரேலியா குரூப்ல உக்காந்துக்கிட்டு எல்லாரையுமே முக்கியமா அந்த ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்கு போடுறேன், அதை நீங்க பாருங்க. இதுல தான் ஒவ்வொருத்தரையும் அவன் டார்கெட் பண்றான். தி ரேஷனலிஸ்ட் இந்த பையன் தாவேகாவில் இருந்தான், அதுக்கு முன்னாடி நாம் தமிழர்ல இருந்தான், மறுபடியும் இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு போயிருக்கான். தாவேகாவில் இருக்கும்போது ஒரு எச்சப்பொறிக்கி, ஒரு பொம்பளை பொறுக்கி நாய் ஒருத்தன் வாய்ஸ் ஆஃப் சரத்துன்னு ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருந்தான்ல, அந்த கேடுகட்ட நாயை இவன் தான் கண்டுபிடிச்ச, இந்த தம்பி தான் கண்டுபிடிச்சு தோலை உரிச்சு தொங்க விட்டது. நான் சும்மா இல்லை, இந்த வாய்ஸ் ஆஃப் சரத்தோட எஃப்ஐஆர் எல்லாத்தையுமே எடுத்து தாவேகாவோட மாநில நிர்வாகிகள் எல்லாருக்குமே அனுப்பி விட்டேன், வாட்ஸ்அப்லேயே அனுப்பி விட்டேன். சி திஸ் காய் இஸ் சப்போர்ட்டிங் யூ, பேக் ஃபயர் உங்களுக்கு தான், பார்த்துக்கோங்கன்னு அனுப்பி விட்டேன். பிரதர், நோட்டட் பிரதர்னு மாநில நிர்வாகி நமக்கு திரும்ப அனுப்பி விட்டாங்க. எதுக்காக சொல்றேன்னா, சொல்றேன் அந்த நாய் அதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டு இருக்குன்னு நம்ம நோட் பண்ணல. ஆனா அந்த நாய் ஒரு பொம்பளை பொறுக்கி, கேடுகட்ட எச்ச பொறுக்கின்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அதை ஓட விட்டாச்சு. இந்த ரேஷனலிஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் அவனை ஓவரா நோண்டி எல்லாத்தையும் எடுத்து அவனோட ஆடியோ வீடியோ எல்லாத்தையும் லீக் பண்ணது எல்லாமே. இப்போ இந்த பையன் நாம் தமிழர் கட்சிக்கு போயிட்டான். திரும்ப மறுபடியும் எங்கேயாவது வந்துருவான், இந்த பக்கம் எங்கேயாவது வந்துருவான், வாய்ப்பு இருக்கு. இவனோட அக்கௌண்ட்டை நேத்து ரிப்போர்ட் அடிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா பெர்னார்ட் சேவியர் பால்ராஜ், இவர் ரோஸ் பிரதர்ஸ்ல இருப்பார்ல, அவரோட ஐடியை நேத்து ரிப்போர்ட் அடிக்கிறானுங்க. அதுக்கப்புறமா தமிழன் அன்ஃப்ரெண்ட் ஒருத்தர், இவர் தான் இந்த ஐடியா அந்த வீடியோ எல்லாத்தையும் லீக் பண்ணது, அவரை இது பண்றானுங்க. அதுக்கப்புறமா யாசர் அவருது, அப்புறம் டிஎம்கே டிஎன் மீடியா, அன்பானந்தன் கார்ல இருந்துகிட்டே வீடியோ எல்லாம் போடுவார், நீங்க பார்த்துருப்பீங்க அது. அப்புறம் ராஜேஸ்வரி கான்னு சொல்லி ஒரு பையன், ஏம்நாத்னு ஒரு சின்ன பையன் சட்டையர் ஷோஸ்லாம் பண்ணுவான், நிறைய டிபேட்ஸ்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அவனோட ஐடி, அவன் கூட இருக்கிற இவங்க, அப்புறம் அவன் கூடவே சுத்திட்டு இருக்க நம்ம இன்னொரு தம்பி, அவர் பேர் எனக்கு தெரியல, அவரோட ஐடி, இப்படி சர்க்குலேட். இதுக்கு நடுவில் புஷ்பராஜ் நடுவரல் சங்கி அவரோட ஐடியை அடிச்சு காலி பண்ணிட்டாங்க. அப்புறம் அவர் அந்த ஐடியை ரெக்கவர் பண்ணிடுறாரு நேத்தே. அதுக்கப்புறம் மறுபடியும் லவுட் ஸ்பீக்கர் இருக்காங்கல்ல, அந்த பொண்ணோட ஐடியை ரிப்போர்ட் அடிக்கிறாங்க. அவங்களும் கொஞ்சம் ரெக்கவர் பண்ணி எடுத்துடுறாங்க. இப்படி கண்டினியூஸா நேத்து யூடியூப் ரூட்டர்ஸ் எல்லாரையும் அடிக்கிறானுங்க. இந்த ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் பாருங்க, இந்த எச்சப்பொறிக்கு பேசுற வீடியோவையும் பாருங்க. குட் மார்னிங் மிஸ்டர் ரோஸ்ட் பிரதர் அண்ட் மை டியர் ஸ்பைஸ், எல்லாருக்குமே வணக்கம். ஏன் மிச்சம் ஏன் கஷ்டப்பட்டு நான் வாய்ஸ் நோட் எடுத்து போட்டு ஸ்கிரீன்ஷாட்டை காட்டி அதனால வீடியோ தரேன், உனக்கு ஈஸியாக யூஸ் பண்ண ஈஸியாக இருக்குல்ல ஸ்பை உனக்குலாம். அதாவது அடுத்த டார்கெட் யார் தெரியுமா? மிஸ்டர் என்டி கேப்னு சொல்லி அவங்கள நான் கேவலப்படுத்த விரும்பல. கண்ணு தெரியாத கூட்டு போயல, நீ தான்டா அன்பானந்தா, நீ தான் அடுத்த டார்கெட்டு. ஒன் ஐடி தான் இது பண்ண போறேன், சரியா? ரெடியாரு? சலோ ரெடியாரு? தூக்கணும், சரியா? அது மட்டும்தான் இங்க வேணும். ஏன்னா அவதூறு பரப்பிட்டு இருக்கான் புறம்புக்கு நாய், அப்ப இருந்தே பரப்பிட்டு இருக்கான். வேற விஷயம், இவன் வீடியோ பாத்தீங்கன்னு சொன்னா இவன் விஜய பத்தி கதைப்பான், ஆனா யூஸ் பண்ற பேக்ரவுண்ட் மியூசிக் ஃபுல்லாவே கத்தியோடது. அந்த அவ்வளோத்துக்கு தற்குறி புறம்போக்கு நாய். எதிரின்னு சொன்னா என்ன மயிருக்கடா எங்கடா பாட்டு யூஸ் பண்றா? அது படம் எடுத்த வேற நடிச்சு எங்க தானே, எதுக்கு யூஸ் பண்றா? அவ்வளோ பெரிய புடுங்கியாச்சே, எதுக்கு எங்க பீட் யூஸ் பண்றா? யூஸ் பண்ணு, ஸ்டாலின் தாவராரி கையில விட என்ன சொல்ல போறது. எனிவே விடுங்க, இந்த அக்கௌண்ட் தரேன், முடிஞ்ச வரைக்கும் ரிப்போர்ட் பண்ணுங்க. வாயப்பாரு எண்ட மோனு அந்த குண்டாண்டு அந்த பேசிக்கிட்டு இருக்கான். எங்க இருக்கான் என்ன ஏதுன்னு நமக்கு தெரியல. இவன் ஒரு கேடுகட்டவனா இருக்கிறான். எல்லாமே விஜய் ஆதரவாளர் தான். இவன் தாவேகாவில் தான் இருக்காங்கிறதுக்கு 100% ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு. இவன் தாவேகா மெம்பர் தான் அப்படிங்கிறதுக்கு என்கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்கு. இவன் ஐடிவிங் குரூப்ல, வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறான். இவன் எந்தெந்த குரூப்ல இருக்கான், யாரோட லிங்க்ல இருக்கான், என்னென்ன பேசியிருக்கான்ற ப்ரூஃபும் நம்மகிட்ட இருக்கு. இவன் நமக்கு நாளைக்கு வீடியோ போடுவான். அது மட்டும் இல்ல, என்னோட ஐடி, என்னோட சேனல் எல்லாத்தையுமே நாளைக்கு ரிப்போர்ட்டும் அடிப்பானுங்க. எந்த மட்டும் இல்ல, பேரலை, ட்ரைப்ஸோ, இல்லை நீர்த்திரையோ, இல்லை யூடியூப் ரூட்டஸோ,
இல்லை தமிழ் குரலோ இல்லை இந்த விங்கில் இயங்குற புஷ்பராஜோ யாரோட ஐடியா இருந்தாலும் இவனுங்க நாளைக்கு ரிப்போர்ட் அடிப்பானுங்க. அடிச்சானுங்கன்னா நாம என்ன செய்வோம்னா அப்படியே ஐயோ அடிச்சிட்டாங்களே அப்படின்னு உட்காந்து அழுக போறதில்ல. வாய்ஸ் ஆஃப் சரத் அந்த பி பண்றது மாதிரி நாம என்ன பண்ணுவோம்னா 2.0 3.0 வந்துகிட்டே தான் இருப்போம். ஐடியா முடக்கிறதுனாலலாம் ஒன்றும் ஆயிராதரா, தற்கூறிகளா, சோத்த வாய் வழியா திங்கிறீங்களா இல்லை எதுலையாவது போட்டுட்டு அது மேலே போய் நச்சுன்னு உட்காந்து வேற வழியா திங்கிறீங்களான்னு தெரியல. ஐடியா முடக்கிறதுனால ஒன்றும் ஆயிராதரா. எங்களை பிடிச்சவன் 10,000 பேர் வெளியில இருக்கான். ஏன்னா அந்த 10,000 நியூஸ் போய்கிட்டே தான் இருக்கு, நிக்கவே மாட்டேங்குது. இந்த 10,000 குறையாது ஏறாது. அதுல இருந்து எனக்கு சந்தோஷமா இருக்கு. அந்த 10,000 பேர் எனக்கு பிடிச்சவன் இருக்கான். அந்த 10,000 பேருக்கு நாம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்படி 4-5 ஐடியா கொடுப்போம். 10,000 பேர் ரிப்போர்ட் அடிச்சா போதும், அவங்களையும் முடிச்சு விட்டுறலாம். அதனால நாங்க அது எப்படி ரிப்போர்ட் அடிக்கிறது அப்படின்னு நம்மகிட்ட 3 சேனல் இருக்கு, 3 இன்ஸ்டாகிராம் பக்கம் இருக்கு, 3 ஃபேஸ்புக் இருக்கு, ட்விட்டர் இருக்கு. ஏதாவது ஒரு பக்கம் முடங்கிருச்சு அப்படின்னா உடனடியாக நாங்கள் அந்த சேனல்லையோ இல்லை வேற ஒரு சேனல்லையோ வீடியோ போடுவோம். எப்படி இந்த நாய்களெல்லாம் ரிப்போர்ட் அடிக்கிறது என்னன்னு நம்ம சொல்லுவோம். அதையும் நம்ம தயாராக இருப்போம். மக்களே, உங்களுடைய ஆதரவில் அடிக்கிறதுக்கு தயாராக இருப்போம். இவங்க இந்த மாதிரி கிக்கி பிக்கி செஞ்சாங்கன்னா நாமளும் கிக்கி பிக்கி அடிக்க வேண்டியதான், சப்புன்னு இருக்க வேண்டியதான். சரி, எதுக்கு தாண்டா நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு போய் தேடுனா அதில் தான் இவங்க சல்லிப்பயல்களோட வேலைகள்லாம் வெளியில் தெரியுது. அதாவது 4ஆம் தேதி குஜிலி மஸ்து ரெடி, விஜயண்ணாவை குஜிலி மஸ்து பண்ண போகிறோம், அதுக்கு ரெடி. அதுக்கு நடுவுலையே குஜிலி மஸ்து பண்ணுறதுக்காக விஜய் என்ன கோயிலு கோலமாக ஏறிக்கிட்டு இருக்காப்புல. அந்த பிகைன்ஸ் கட்டைன்னு ஒரு சேனல் இயங்குதுல்ல, நீங்கள் வந்து நயன்தாரா வீட்டு கல்யாணத்துக்கெல்லாம் போகும்போது பாத்திரம் விளக்குனவர், சாம்பார் சட்டி கழுவுனவர், காய்கறி வாங்கி கொடுத்தவரெல்லாம் இன்டர்வியூ எடுத்தீங்க. நயன்தாராவை பக்கத்தில் பார்த்தீங்களா, சைடில் பார்த்தீங்களா, க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்களா, இப்படிலாம் எடுத்தீங்க இல்லையா? அதே மாதிரி திருச்செந்தூருக்கு நேற்று போயிட்டு அந்த ஐயர்கிட்ட விஜய் அங்கிள் எந்த பேர்ல அர்ச்சனை பண்ணாரு அப்படின்னு நீங்க கேட்கணும். கேட்டுட்டு அதை நீங்க உங்க ஸ்டைல்ல பண்ணணும். விஜயநாதன் திருச்செந்தூர் போகும்போது அவர் என்ன பண்ணாரு தெரியுமா, அவர் ஒரு முக்கியமான ஒரு பேர் சொல்லி அந்த பேர்ல அர்ச்சனை பண்ணியிருக்காரு, அந்த பேர் யாருன்னு தெரியுமா அப்படின்னு நீ உங்க ஸ்டைல்ல நீங்க வீடியோ போடுவீங்கன்னு நாங்க வந்து எதிர்பார்க்கிறோம். வாழ்க்கையில உருப்படியான ஏதாவது ஒரு வீடியோ போடணும்னு நினைச்சீங்கன்னா இதை போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங் ஏறும். ஸோ ஒரு டிப்ஸுக்காக நான் சொல்றேன், உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கலாம். அதே மாதிரி ஒரு பிரபலமான ஒரு ஹீரோயினும் ஒரு கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. அதையும் நீங்க சினிமா சேனல் நடத்துறதுனால அந்த இது சேர்த்து சொல்றேன், அவங்களும் யார் பேர்லயே அர்ச்சனை பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதையும் நீங்க வந்து கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து குஜிலி மஸ்து நிறைய கிடைக்கும். ஸோ கம் டு பாயிண்ட். இவங்க ஏன் ரிப்போர்ட் அடிக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஐடி எல்லாமே முக்கியமா இந்த சேகுவாரான் இருக்கான்ல, அவன்லாம் என்ன செய்ய போறான்னு தெரியல. 4ஆம் தேதி அவன் வந்து ஒரு 4-5 வித்தைகளை கையில வச்சிருக்கிறான். சைலண்டா இருந்து முறைச்சு பார்த்தே ஒரு வீடியோ, அப்படி சிரிச்சே ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடியே ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் வெறுப்பேத்தி குஜிலி மஸ்து பண்ணியே ஒரு வீடியோன்னு நிறைய வச்சிருக்கிறோம். அதை எல்லாமே பண்ணிடுவாங்க. நானே இப்படின்னா இந்த மைனர்லாம் இருக்காரு பாருங்க, என்னை விட 2 அடங்கு அதிகமா இருப்பாப்புல. அவர் என்ன வச்சிருக்காருன்னு தெரியல, அவர் எதை மாதிரியான ஐட்டத்தை எடுத்து அறிய போறாரு அப்படின்னு தெரியல. இதுல மில்டன்னு ஒருத்தர் இருக்காப்புல, அவர் எந்த கருமத்தை வச்சு எரிய போறாருன்னு தெரியல. நம்ம எல்லாம் வந்து குஜிலி மஸ்து பண்ணிட்டாங்கன்னா நம்ம இவ்வளவு நாளா கட்டி காப்பாத்துறதெல்லாம் கடகடகடன்னு ஆயிடுமே, அசிங்கமா போயிருமே, கேவலமா போயிருமே. அதனால நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்னா இவங்களை கொஞ்ச நாளைக்கு முடக்கி வச்சு அடிக்கிற அடியில இருந்து தப்பிச்சிருவோம். ஒரே நேரத்துல எல்லாரும் அடிச்சாங்கன்னா தங்க முடியாதுடா, தங்க முடியாது அப்படின்றதுக்காக இந்த குஜிலி மஸ்து வேலையெல்லாம் நீங்க வந்து இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ராஜா, ஐடியை நீ எத்தனை ஐடியை முடக்குவ? இப்ப நான் வந்து எத்தனை ஐடி வச்சிருக்கேன் இன்ஸ்டாகிராம்லயே, பொலிட்டிக்கல் எக்ஸ்போ, டிஎன் ட்ரோலு, சேகு கிரிட்டிக்கு, அப்புறம் ஸ்டேஞ்ச் டாக்ஸ் 4 வச்சிருக்கிறேன். அது இல்லாம யூடியூப்ல 3, ஃபேஸ்புக்ல 4, ட்விட்டர்ல ஒரு 3. எத்தனை ஐடியடா அடிப்ப? இதுல முடிச்சா அதுல வந்து உங்களை வந்து உரிச்சு விடுவோம். இப்படி என்ன மாதிரி யூடியூப் ரூட்டர்ஸும் 2-3 ஐடி 4-5 ஐடி வச்சு இயங்கிட்டு இருக்காங்க. அஃபிஷியலா எல்லாருமே இயங்கிட்டு இருக்காங்க. அதனால ஐடியை முடக்கிற வேலை, சில்லித்தனமான வேலையெல்லாம் விட்டுட்டு போயிட்டு பொழப்ப பார்த்து அங்கிருந்து சம்பாரிச்சு வீட்டுக்கு காசு அனுப்பு. இல்லைன்னு வச்சுக்கையன், நீ வந்து ஜென்மத்துக்கு அங்க இருந்துகிட்டு இங்க இருந்து எத்தனை ஐடி ஓப்பன் பண்ணாலும் இங்கிருந்து அடிக்க ஆள் இருக்காங்க. இந்த எலெக்ஷனுக்கு அப்புறமா பாதி பேர் மனசு விட்டு ஓட போறாங்க. அதனால வந்து சொல்றத கேட்டு நிதானமா நடந்துக்கடா. அந்த வெளிநாட்டு பண்ணியே ஷூவை மூடிட்டு, ஷூவைனா அந்த காலில் போடுற ஷூ, ஏன்னா வெயில், காலில் போடுற ஷூ வந்து ஷூவை மூடிட்டு போயிட்டு பொழப்ப பாரு. இல்லைன்னா போவை சாத்திட்டு போனா பொழுதுபோக்கெல்லாம் சாத்திட்டுன்னு சொல்றேன். நான் கெட்ட வார்த்தை பேசக்கூடிய ஆள் இல்லை, நான் சொல்றேன் போவெல்லாம் சாத்திட்டு போய் வேலையை பாரு அப்படின்னு நாங்கள் சொல்றோம். இப்படி போய் பாருங்க அப்படின்னு. அடுத்ததா நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ல இந்த இன்னும் இவங்கெல்லாம் இந்த என்ன சொல்றது, இந்த
எல்லாரும் ஒரு மிதப்புல இருக்காங்கல்ல, ஜெயிச்சிட்டோம், அமைச்சர்ரா நாங்க அமைச்சரு, அரெஸ்ட் நீடா, பாடைக்கு சொல்லிட்டியா, சுடுகாட்டுக்கு சொல்லிட்டியா, வெட்டியானுக்கு சொல்லிட்டியா, இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கல்ல. அதுக்கு பின்னாடி என்னதான்டா காரணம்னு பார்த்தா இன்னைக்கு காலைல ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுது. அதாவது பாஜக எங்கெல்லாம் தொங்கு சபையாக்கி ஆட்சியை பிடிச்சிச்சோ, கூட ஒரு கட்சியை சேர்ந்து அதே மாதிரி இங்கேயும் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு பாஜகவோட நம்ம கூட்டணி சேருவோம், பாஜக அதிமுக தொங்கு சபை வரும், நம்ம ஒரு இவ்வளவு வாங்குவோம், அப்படி அடிச்சோம், அப்படி 234க்கு ஒரு 100 அடிச்சிட்டோம்னா, 120 அடிச்சிட்டோம்னா திமுக வந்து மெஜாரிட்டி கம்மியாயிரும், அப்ப நம்ம அடிச்சு சிஎம் தான் விஜயண்ணா சிஎம்காக பாஜக பாஜக கூட போய் சேர்ந்தாலும் பிரச்சனை இல்லை. விஜயண்ணா சிஎம்னா எடப்பாடி காலில் ஒன்று எடப்பாடி கூட இருந்தாலும் தப்பு இல்லை அப்படின்னு நிலைமைக்கு இவங்க வீடியோவே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இவங்க எதுக்கும் துணிஞ்சவங்களாவும் ஆயிட்டாங்க. தாவேக்கா ஒரு கழுசடையான கட்சி அப்படின்னு இது கூட்டணி வச்சதுக்கப்புறம் உள்ள மாற்றம் ஃபோர்ஸ் 4000 10,000 20,000 ஓட்டு செலவு பண்ணி வந்து ஓட்டு போட்ட எல்லாரும் துண்டை போட்டு தற்குறி நாதாரி நன்னாரிகளா அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்க போறாங்க. அவங்க எல்லாருக்குமே நாங்க என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, நீங்க ஒன்றும் புலம்பாதீங்க, ஒவ்வொரு தேர்தலையும் இப்படி யாராவது ஒருத்தன் வருவான், அப்ப நாங்க எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் அப்பப்போ அந்தந்த காலகட்டத்துல இருந்து ஃபைட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா, நீங்க எப்படி உங்க அப்பா அம்மாவை மீறி, உங்க அப்பா அம்மா அவ்வளோ அறிவுரை சொல்லியும் கேட்காம அகராதி பிடிச்சி வந்து நீங்க இப்படி வந்து ஓட்ட போட்டு போனீங்களோ, அந்த மாதிரி உங்க பிள்ளைங்களை வளர்த்துறாதீங்க தம்பி. அடுத்து எவனாவது ஒருத்தன் வருவான், மாற்றம் மண்ணாங்கட்டி மயிறு கட்டி நாம கட்டின்னு வருவான், அவங்கிட்ட நீ போய் அப்படிலாம் பண்றாத, நமக்கு இங்க இருக்கிற மாற்றம்ன்றதெல்லாம் வேணாம், இங்க ஏற்கனவே ஒரு கட்சி போராடிக்கிட்டு இருக்கு, ஒரு கூட்டணி கட்சிகள் போராடிக்கிட்டு இருக்கு, அது போதும் அப்படின்னு தென்னந்தெளிவா சொல்லி வளங்க. ஏன்னா உங்களுக்கு இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பட்டதுக்கு அப்புறம் நீங்க திருந்தினதுக்கு அப்புறமா உங்க குழந்தைங்களுக்கு சொல்லி புரிய வைங்க, அது போதும், அது வரைக்கும் நல்லதுதான். அதனால இந்த கிக்கி பிக்கி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. நான் பொய் சொல்லலைங்க, அந்த வாய்ஸ் ஒரு வீடியோ பண்ணி போட்டாங்க, வேணா நீங்க வேணா பாருங்க. விஜய் சிஎம் ஆக 118 சீட் ஜெயிக்கணும்னு அவசியமே இல்லை, வெறும் 37 சீட் ஜெயிச்சா போதும். தெளிவா சொல்றேன். இதே கதை கர்நாடகாவில் நடந்திருக்கு. 224 தொகுதிகள் உள்ள கர்நாடகால 2018 தேர்தலில் பெரும்பான்மைக்கு 113 சீட் வேணும். பிஜேபி 104 சீட் ஜெயிச்சு பெரிய கட்சியா மிளிர்ந்தாலும் பெரும்பான்மை இல்லாம தடுமாறுச்சு. காங்கிரஸ் 78 சீட்டும் குமாரசுவாமியோட ஜனதா தளம் வெறும் 37 சீட்டு மட்டுமே வின் பண்ணுச்சு. ஆனா அரசியல் கணக்கு வேற மாதிரி இருந்துச்சு. பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு காங்கிரஸ் தீர்மானிச்சு ரிசல்ட் வந்த உடனே ஜனதா தளம் கூட கூட்டணி போட்டுச்சு. 78 + 37 115 சீட் கிடைச்சு பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டுச்சு. ஆனா கூட்டணிக்கு ஒத்துக்க குமாரசுவாமி சிஎம் பதவி கேட்டார். வேற வழி இல்லாம காங்கிரஸ் அதுக்கு சம்மதிச்சது. வெறும் 37 சீட் ஜெயிச்சு கர்நாடகாவோட சிஎம் ஆனாரு குமாரசுவாமி. இதே ஃபார்முலாவை தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணி பார்த்தா இந்த தேர்தலில் திமுக மீது இருக்க எதிர்ப்பு அலையினால ஏடிஎம்கே கூட்டணி போன வாட்டி ஜெயிச்ச 75 தொகுதியை விட இந்த வாட்டி கொஞ்சம் தேறி 85 சீட் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. அதே நேரம் டிவிகே பெரம்பூர், கோபிச்செட்டிப்பாளையம், காரைக்குடி, அறந்தாங்கி மாதிரியான தொகுதிகளில் ஜெயிச்சு குறைஞ்சது 37 சீட் வாங்கினா போதும். 2 கட்சியும் சேர்ந்து 120 சீட் வந்துடும். இதுவே ஆட்சி அமைக்க போதும். தாவேகா தலைவர் விஜய் ஏற்கனவே கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரத்துல பங்கு இருக்குன்னு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அதுபடி ஒரு ரொட்டேஷன்ல வந்தா 5 வருஷத்துல 2 வருஷமாவது விஜய் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வாய்ப்பு இருக்கு. கர்நாடகாவில் நடந்தது தமிழ்நாட்டில் நடக்காதா என்ன? பாத்தீங்களா? இந்த மாதிரி எல்லாம் வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உலகத்திலேயே ஒரு கேடுகட்ட கட்சி, ஒரு கேடுகட்ட நம்பர் 1 பொறுக்கி கட்சி இந்த தாவேகா தான். ஏன் அப்படி சொல்றேன்னா, www.tvkproducts.in ஒரு வெப்சைட்டே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ள விஜய் வந்து சிந்தின கர்ச்சீப்பு, சளி சிந்தினது, காது குடஞ்ச இது எல்லாமே விற்கிறாங்க. குழந்தைக்கு இப்போ டயாப்பர்ல இருந்து சேரீ, புடவை, ஜட்டி எல்லாம் விஜய் கோமணத்தை மட்டும் தான் விற்கல, மற்ற எல்லாத்தையும் வித்துறாங்க. எல்லாத்தையும் விற்று நம்ம ஒரே ஒரு ப்ராடக்ட் சொல்கிறோம், சும்மா ஒரே ஒரு ப்ராடக்ட் ஒரு 500 ரூபா அப்படின்னு ஒரு ப்ராடக்ட்னா அந்த ப்ராடக்டை 10 லட்சம் பேர் வரைக்கும் அவன் சேல்ஸ் பண்ணுறான். சட்டை, பேண்ட்டு எல்லாம் வாங்குறான். அதுக்கு அவன் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை என்ன யூஸ் பண்ணுறான்னா, உண்மையான விஜய் ரசிகர்கள் இதை வாங்குவான். விஜயண்ணா 2026 ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன்லாம் இதை வாங்குவான். விஜயண்ணாவுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவன்லாம் வாங்குவான். இதெல்லாம் வாங்கினீங்கன்னா விஜயண்ணா முகத்தில் கொஞ்சம் சந்தோஷத்தை பார்க்கலாம், வாங்குவான். இப்படியே ஒரு இது. இந்த வடிவேலு ஒரு படத்துல நாங்கெல்லாம் கடவுளை காட்டுறேன் வாங்கன்னு எல்லாரையும் கூட்டு போயிடுவார். கூட்டு போய் அப்படின்னு எங்கடா தெரியுது அப்படின்னு கீழே கேட்ட, எவன் தப்பு பண்ணிட்டீங்கடா, எவன் பொண்டாட்டி பத்துனியும் அவனுக்கு தான்டா தெரியும் அப்படின்னு உடனே கூட இருக்க எல்லாரும் கத்துவாங்க. ஏய் உனக்கு தெரியுதாயா? யோ கேவலம் 1000 ரூபாய்க்காக நான் என் பொண்டாட்டி பத்துனின்னு சொல்றதா நான் அவரும் சொல்லிடுவார்.
அந்த காமெடி நகைச்சுவையா இருந்தாலும் அதை இன்னைக்கு நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது எப்படின்னா, ஏடா கேவலம் 500 ரூபாய்க்காக எங்க விஜய்டா தோக்கணுமாடா, 2026 அவர் தான்டா, இந்தாங்கண்ணே 500 தானே, 1500 செதற விட்டுக்கிட்டும் இருக்காங்க. இப்ப நாம என்ன கேட்கறோம், இது என்னடா தப்புன்னு நீங்க கேட்டீங்கன்னா, www.admkproduct.in அப்படின்னு ஏதாவது இருக்கா, இல்ல எவனாவது ஒருத்தனால ஒரு அன்அபிஷியலான ஒரு பர்சனால அப்படி பண்ண விற்க முடியுமா? www.bjpproducts.in அப்படின்னு எவனாவது ஒரு அன்அபிஷியலான ஒரு சாதாரண ஒரு பிசினஸ் மேன் எவனோ ஒருத்த தெருமுனையில இருக்கவன் வெப்சைட்டை கிரியேட் பண்ணி விற்க முடியுமா? www.dmkproducts.in, www.vckproducts.in அப்படி ஏதாவது விற்க முடியுமா? எனக்கு தெரிஞ்சு அப்படி வித்தாங்கன்னா அந்தந்த கட்சியில இருக்கிற முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்களே தோலை உரிச்சு தொங்க உரிச்சிருவாங்க, போடா போயிரு அப்படின்னு உட்கார வச்சிருவாங்க. இந்த கட்சிகள் எல்லாமே இந்த கட்சிகளுடைய சம்பந்தப்பட்ட துண்டோ கொடியோ இல்லை நீங்கள் வந்து ஏதோ ஒன்று வாங்கினா அந்தந்த கட்சி மாநாடு நடத்தும், கூட்டம் நடத்தும். இல்லை அந்த கட்சியோட வாசலில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு வயசான ஆள் அப்படியே ஒரு பேனரை விரித்து விற்றுக்கிட்டு இருப்பார். திமுக கீ செயின், அதிமுக கீ செயின், ஃபோட்டோ, இப்படி எல்லாமே அவர் தான் விற்றுக்கிட்டு இருப்பார். அதுதான் அந்த தொழிலாக இருக்கும். ஆனால் இவனுங்க இதை மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக பண்ணி, எனக்கு தெரிஞ்சு தாவேக்காவுக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. தெரிஞ்சிருந்துச்சுன்னா பரவாயில்ல, இது நமக்கு ஒரு வகையான ப்ரொமோஷன் தான் அப்படின்னு இந்த ஊழலை ஒத்துக்கிட்டு கண்டுங்கானாத மாதிரி இருக்கணும். இல்லைன்னா இதில் நேரடியாக மேலே இருக்கவங்களோட தொடர்பு இருக்கணும். ஒருவேளை எனக்கு இந்த மாதிரி நடக்கிறதே தாவேக்கா தலைமைக்கு தெரியல அப்படின்னா அந்த அளவில் நீ வீக்காக இருக்க சோசியல் மீடியாலன்னு அர்த்தம். இது மூணுத்துல ஏதாவது ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கணும். இப்படி ஒரு அட்டூழிய கூட்டம் மணி வரமாட்டாங்க. ஆனால் அவங்க ஆட்டம் இதோட முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஓட விடுறது நல்லது தான். எனக்கு தெரிஞ்சு விஜய் மட்டும் ஜெயிச்சு வந்தாதான் நல்லது, நான் என்னோட கருத்து. ஏன்னா அங்கே வந்து அவங்க உட்காரணும், சட்டமன்றத்தில் உட்காந்து அப்படி பார்க்கணும். அதான்டா அரசியல் அப்படின்னு அங்கே இருக்க எல்லாரும் சொல்லி தரணும். எப்படி சொல்றது, இந்த ஒரு சீட்டு வாங்கியிருக்க ஒரு கட்சிகள்லாம் சில கட்சிகள் இருக்கும்ல, அந்த கட்சியில இருக்கவர் கூட அரசியல் அறிவு ஜாஸ்தியா இருக்கும். உட்காந்து அங்கிருந்து கேள்வி கேட்பாரு, என்ன நீ என்ன கிழிச்சு என்ன பண்ணிக்கிட்டு என்ன அட்டி நொறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரியான வேலைகள்ல பார்க்கணும், பார்த்து ஸ்ட்ரெஸ் ஆகணும். அரசியலே வேணாண்டா, இதான அரசியல், நான் என்னமோ 2 நிமிஷத்துல அடிச்சு துவம்சம் பண்ணி டேபிளை பறக்க விட்டுறலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சு விஜய் வருவாப்புல. அது இல்லடா அரசியல், இதான்னு நம்ம எல்லாரும் காட்டணும். அதனால விஜய் அங்கிள் மட்டும் ஜெயிக்கணும். அப்படி இல்லைன்னா சில்பா குமார் மட்டும் ஜெயிக்கணுங்க. அப்படி இல்லைன்னு வைங்களேன், புசி ஆனந்த் மட்டும் ஜெயிக்கணும். அழுதுருவாரு, என்னடா என்னையெல்லாம் நோண்டி நினைக்கிறீங்கோ என்னடா அப்படின்னு அழுதுருவாப்புல. அப்படி இல்லைன்னா லெப்ட் பாண்டி மட்டும் இங்க இருங்க, தேனி வெட்டிடுவேன், என் தொகுதிக்கு தண்ணியை கொடு, இலே வெட்டிடுவேனே இலே அப்படின்னு பேசக்கூடிய ஆள். இப்படி யாராவது ஒரு ஆள் அங்க உட்கார வைக்கணும். யாராவது ஒரு ஆளை உட்கார வச்சாதான் அப்படி இருக்கணும். இல்லைன்னா புசியானது விஜயை மட்டும் அனுப்பி விடுங்க சட்டமன்றத்துக்கு. நம்ம அப்பாவு உட்காந்துக்கு இருப்பாப்புல, அங்கே விஜய் எந்திரிச்சு பேசும்போது அப்பாவை பெல் அடிச்சுடுவார். போதும், சுருக்கமா சொல்லுங்க, வாய்ப்பு கிடைக்கும், சுருக்கமா சொல்லுங்க, பதில் மாண்புமிகு அமைச்சர் அப்படின்னு உடனே புசியானது எந்திரிச்சு நின்று, என்னங்கோ எங்க தலைவர் பேச விட மாட்டீங்கோ, அவர் 200 கோடி ரூபா சம்பளம் விட்டுன்னு வராரு அப்படின்னு அங்கே புசியானது அந்த வார்த்தையை சொன்ன உடனே நம்ம அப்பாவை சொல்லுவார், அவை குறிப்புல இருந்து நீக்கப்படுது, தகுதி நீக்கம், 2 பேரும் தூக்கி வெளியிடுங்க, அவை காவலர்கள் வாங்க அப்படின்னு பிடிச்சி வெளியே அனுப்பிடுவாங்க. அது அந்த மாதிரி காட்சிகள்லாம் எனக்கு பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அதனால தொடர்ந்து அந்த மாதிரி நடக்கணும். அதுக்காகவாவது விஜயங்கள் மட்டும், அவர் மட்டும் சட்டமன்றத்துக்கு போகும். அப்படியே போனா கூட ஆள் என்ன பண்ணுவாருன்னா, வெளியில இருக்க நோட், ரெஜிஸ்டர் நோட்ல சைனை போட்டு, ஓ இதுதான் சட்டமன்றமா, யாத்தே என் தாத்தண்டி அம்மாடி அப்படின்னு சாத்திட்டு ஓடுருவாப்புல. அதனால நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் இப்படி நடந்தால் நல்லது அப்படின்னு நினச்சிக்கிறேன். நாளை கூடுதலான தகவலோடு அவங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.